நம்ம எந்த விஷயம் புதுசாக ட்ரை பண்ணாலும் மினிமம் 3 மாதமாவது வெயிட் பண்ணணும். நமக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாலே 1 வாரம் ஆகும் அது சரியாக. நீங்கள் என்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும், என்ன ஆயுர்வேத மருந்து எடுத்துக்கிட்டாலும் மினிமம் 1 வீக் ஆகும் உங்களுக்கு அந்த சளி சரியாகிறதுக்கு. அதே மாதிரி தான் ஒரு நமக்கு ப்ராப்ளத்தை டிபெண்ட் பண்ணி அதோட டைம் எடுத்துக்கும். அதே போல் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது, இன்றைக்கி ஹேர் ஆயில் அப்ளை பண்ண நாளைக்கே முடி வளர்ந்துருமா, நாளைக்கே முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுமா அப்படின்னு யாருமே திங்க் பண்ணாதீங்க. நாளைக்கே பேபி ஹேர்ஸ் வளர்ந்துடும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 1 மந்தில் உங்களுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும். 3 மந்த்ஸில் பேபி ஹேர்ஸ் வரதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களோட ஹேர் சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். வீட்டிலையே ரெடி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 27 ஆயுர்வேத இன்க்ரீடியண்ட்டோட நம்மளோட ஹேர் ஆயில் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, கரிசலாங்கண்ணி, வெட்டி வேர், ஆவாரம்பூ, வேம்பாலம்பட்டை, ரோஸ்மெரி, நிறைய கருநொச்சி, துளசி, திருநீற்று பச்சிலை இலை, இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சதுன்னா வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் இந்த ஹேர் ஆயில் வரும். இதை வாங்கின உடனே நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது வித்தின் 1 மந்த்ஸில் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ.